கிட்டத்தட்ட கங்குவா படத்துக்கெல்லாம் எனக்கு அப்படியான ஒரு ஃபீலிங் தான் இருந்தது. அத பார்த்த உடனே அந்த தலைப்பா இருக்கட்டும், அதனுடைய அந்த ப்ரொமோஷன் மெட்டீரியலா இருக்கட்டும், அதெல்லாம் பார்க்கும்போது இது என்னடா ஒரு வீடியோ கேம்ஸ் மாரியே இருக்கே! அப்படின்னு எனக்கு தோணிக்கிட்டே இருந்தது. கடைசியில அந்த படம் என்ன நிலைமைக்கு ஆச்சுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட ரெட்ரோவும் கூட அந்த மாதிரியான ஒரு எண்ணத்த தான் எனக்கு குடுத்தது பர்சனலா. ஒருவேளை அந்த ரெட்ரோங்கிற டைட்டில் காரணமா என்ன அப்படிங்கிறது தெரியல. என்னைய பொறுத்தவரைக்கும் தலைப்பு என்பது அந்த வெகு மக்கள வந்து ஈர்க்கிற மாரி இருக்கணும். அவங்கள வந்து தியேட்டரை நோக்கி வர வைக்கிற மாரி இருக்கணும். ஆனா இவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு மல்டிப்ளெக்ஸ் ஆடியன்ஸ மைண்ட்ல வச்சுக்கிட்டு, அவங்கள டார்கெட் ஆடியன்ஸா வச்சுட்டு, படம் எடுக்கும்போது அந்த படத்துக்கு ஒரு பெரிய வணிக வெற்றி கிடைக்காது. கிட்டத்தட்ட அந்த ரெட்ரோ படத்தினுடைய ஒவ்வொரு விஷயத்த பார்க்கும்போதும் எனக்கு அப்படித்தான் இருந்தது. எல்லாத்துக்கும் மேல அந்த படத்தினுடைய ட்ரெய்லர். டைரக்டர் அல்ஃபோன்ஸ் புத்திரன் வந்து எடிட் பண்ணாரு அப்படிங்கிற ஒரு பெரிய பில்டப்போட அது வந்தது. பட் அந்த ட்ரெய்லரும் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு பெரிய திருப்திய குடுக்கல. கிட்டத்தட்ட படமும் கூட அப்படிதான் அப்படின்னு நெனைக்கிறேன். எல்லாத்துக்கும் மேல 2 1/4 மணி நேரம் அந்த படத்துக்கு வந்து என்ன தேவைன்னு ஒரு கேள்வி இருக்கு. எப்பவுமே நீங்க ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அந்த படத்தில் குறைகள் இருந்தால் கூட தெரியவே தெரியாது. இந்த ஷார்ட்டான ஒரு டியூரேஷன்ல பார்த்தீங்கன்னா, சட்டு சட்டுன்னு அதெல்லாம் கடந்து போயிடும். அதே நேரம் என்னதான் ஒரு சூப்பரான கன்டென்ட் உள்ள இருந்தாலும், உங்களுக்கு டியூரேஷன் லென்த்தா இருந்துச்சுன்னா நமக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சுரும். இந்த படத்தில வந்து அந்த சிக்கல் இருந்தது.